நம்ம முன்னோர்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்கள நினைவுக்கு கொண்டு வந்தீங்க. நான் கொஞ்ச நாளாக அவங்கள மறந்துட்டேன். ஏன்னா அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நான் எப்போ இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்தனோ என்னால் அவங்க நினப்பு திரும்பி வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட நான் சொந்தமாகவே பேசுகிறேன். கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள நினச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் மாலதி. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. இந்த மாதிரி கற்றுக்கணும், நம்ம தமிழ் சமுதாயத்தை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கணும். அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நான் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். ஹாய், என் பேர் யுக்மேஸ்வரி. நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு முன்னோர்கள் பற்றி, நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு சேலஞ்சஸும் இருக்கும். அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும், அந்த ஓவர் கம் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குல்ல, இங்கே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்ததுனால நான் நிறைய விஷயம் அந்த ஸ்கில் கற்றுக்கிட்டேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது. அவ்வே ஆட்டிடியூடின்னு ஒரு 10 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம செல்ஃப் வந்து டவுன் கிரேட் பண்ணாமல் எந்த இடத்துல போனாலும் நம்ம பிரேஃபாக வந்து நம்ம சேலஞ்சாக எடுத்து அந்த ஓவர் கம் பண்ணி வரணும்னு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே லைக் நானே அவங்க முன்னோர்களை நினைக்கிறேன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களை திரும்பி கொண்டுட்டு போயிடுச்சு. அங்கேயே முன்னோர்கள்கிட்ட கொண்டுட்டு போயிடுச்சு. அவங்க நினப்பு வந்து எங்களுக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பற்றி பேசுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம மறந்து போனதை திரும்பி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது நினப்பு கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கும். டீம் ஒர்க், ஷை பண்ணாமல், எதுவுமே வந்து அவங்க தப்பாக நினைக்காம என்ன இருந்துச்சோ உண்மையாக சந்தோஷமாக ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. நம்ம இன்றைக்குமே வந்து குறைய கண்டுபிடிச்சிட்டு குறையே சொல்லிட்டு இருக்காமல், அடுத்தவங்க ப்ளேம் பண்ணாமல், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம செல்ஃப் நம்மக்கிட்டேருந்து என்ன தப்பு இருக்குது, என்ன குறைகள் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், அதுலேருந்து எப்படி அந்த சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு அது பண்ணி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்பயும் கஷ்டப்பட்டாங்க வேலை. இப்போயும் அதே கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் அது கண்டினியூஸாக போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஆட்சி ஆடினாங்க, இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க ஆட்சி ஆடுறாங்க. ஸோ நம்ம போய் வேலை கேட்கும் போது எனக்கெலாம் கிடைக்காது. ஏன்னா என்னோடய தோல் அப்படி. ஆனால் நம்மளை வந்து இன்னும் ஒதுக்குப்புறமாக தான் இருக்கிறோம். நம்மளோட முன்னோர்களும் அப்படி தான் வேலை செஞ்சாங்க. என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை செய்கிறோம். அதை நான் இப்போ அதை தான் செய்கிறேன். எந்த வேலையாக இருந்தாலும் நான் போய் செய்வேன். நான் வந்து இந்த வேலை கேள்மையான வேலை, இது ஒரு மட்டமான வேலை, இந்த வேலை நீ செய்யக்கூடாது, நீ இப்படி இருக்கிற, நீ செய்யக்கூடாது, அதெல்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி புந்து செஞ்சிடணும். அந்த காலத்தில் கூலி வேலை செஞ்சு தான் இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் இந்த டைம் நம்ம இன்னும் அந்த மைண்ட்லேயே இல்லாமல் இன்னும் நம்ம எப்படி மேம்படுத்தலாம், இப்படி நம்ம வந்து கற்றுக்கலான்னு இந்த ரிசர்ச்லேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே இருக்குது. ஸோ நிறைய விஷயம் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இன்னும் படுத்துறதுக்கு இன்கம் சோர்ஸ்க்கு வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து இன்னும் உங்களோட பொருளாதாரம் வந்து இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.